Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் ஒன்பதாவது பெண். 20 குழந்தைகளும் அழகாக இருந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். சரியாக 10 பேர் ஆண்கள், 10 பெண்கள். எல்லோருக்கும் ஒரே வயது, ஒரே பிறந்த தினம். வகுப்பறைக்குள் பூக்களை இறைத்தது போல உற்சாகமாக சிரித்துக்கொண்டு நுழைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வரிசையாக நின்று கண்மூடி தியானத்தில் சில வினாடிகள் நின்றார்கள். எங்களது அன்றாட வாழ்க்கையை அமைத்து எங்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் அளித்து வரும் கம்ப்யூட்டர் தாத்தாவுக்கு இன்றைய வந்தனங்கள் என்று முணுமுணுத்துவிட்டு, நித்யா, நீங்கள் சுகமா என்றார்கள் ஒரே குரலில். சுகம் குழந்தைகளே, வந்தனம். இன்று என்ன பாடம்? நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்கள்? சரித்திரம். சரி, உங்கள் சாதனங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் தத்தம் மெத்தை நாற்காலிகளின் வளைந்த சுகத்தில் பதிந்து காதுகளில் இறகிலும் மெல்லிய ஓலி குழாய்களை பொருத்தி கொண்டு எதிரே திரையில் ஆவலுடன் பார்த்தார்கள். நித்யா மானிட்டரில் உட்கார்ந்து சரித்திரம் 20ஆம் நூற்றாண்டு 6ஆம் வகுப்பு என்று அடித்தாள். தயார் என்கிற விளக்கு எரிந்தது. காட்டு என்கிற பட்டனை தொட்டாள். சுவரில் விரவி இருந்த திரையில் பிம்பங்கள் பிரகாசமடைந்தன. மெலிதான சங்கீதம், மெலிதான வற்புறுத்தும் குரல் ஒன்று. 20ஆம் நூற்றாண்டில் மனிதர்கள் காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்தார்கள். எலக்ட்ரானிக்ஸ் யுகத்தின் ஆரம்பத்துக்கு அவர்கள் வித்திட்டாலும் சில தேசங்கள் மட்டும்தான். குறுக்கீடு செய்யும் சிவப்பு விளக்கு எரிய பாடம் நின்றது. சந்தேகம் யாருக்கு என்றாள் நித்யா. அந்த பெண், தேசம் என்றால் என்ன நித்யா என்றாள். அப்போதெல்லாம் உலகத்தை பல தேசங்களாக பிரித்திருந்தார்கள். எப்படி? பள்ளம் வெட்டியா, சுவர் கட்டியா? இல்லை, அவர்கள் மனத்தினால் பிரிந்திருந்தார்கள். மனிதனும் வைரி என்று நினைத்திருந்தார்கள். வேறு வேறு பாஷை பேசினார்கள், வேறு வேறு சமூக நிலையில் இருந்தார்கள். இது பாடத்தின் பின்பகுதியில் புரியும் உனக்கு. மறுபடியும் பாடம் தொடர்ந்தது. சில தேசங்கள் மட்டும்தான் சந்தோஷம் என்பதின் ஆரம்பத்தை அடைந்திருந்தன. பெரும்பாலானவர்கள் ஆதார தேவைகள் கூட பெறாமல் இருட்டிலும் அறியாமையிலும் வியாதியிலும் இருந்தார்கள். ஒரு சாக்கடை தெருவின் அருகில் குப்பை கூளங்களுக்கு மத்தியில் நிர்வாணமாக ஒரு சிறு குழந்தை நடப்பது திரையில் தெரிந்தது. இதுதான் 20ஆம் நூற்றாண்டு குழந்தை. வகுப்பை தெளிவாக தெரிந்த அந்த பையனின் டேஷை பார்த்து சிரித்தது. தங்கள் வாழ்வு நிலையை உயர்த்தி கொள்ளாமல் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் போராடி ஆகாய விமானம், பீரங்கி போன்ற காட்டுமிராண்டி ஆயுதங்கள் தயாரிப்பதில் தங்கள் சக்திகளையும் நேரத்தையும் விரயம் செய்தார்கள். ஒருவரை ஒருவர் வெறுத்தார்கள், போரிட்டார்கள், கொன்றார்கள். திரையில் கடுமையான குண்டு வீச்சும் விமான தாக்குதலும் பாலங்கள் விண்டு உடைவதும் தூள் பறப்பதும் தெரிய குழந்தைகள் கைகொட்டி ஆரவாரித்து சிரித்தார்கள். நித்யாவின் கவனம் மெதுவாக அலைந்தது. 10 நிமிஷம் பாடம் நடந்தால் 1 நிமிஷம் குழந்தைகள் சந்தோஷம் அடைய வேண்டும். மறுபடியும் 10 நிமிஷம் பாடம் அல்லது விளையாட்டு. காட்டுமிரண்டைத்தனமாக ஒருவரை ஒருவர் கல்யாணம் செய்து கொண்டார்கள். சிவப்பு விளக்கு மறுபடியும் எரிய, கல்யாணம் என்றால் என்ன நித்யா? ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து பிரியாமல் வாழ்வது, குழந்தைகளை உண்டாக்குவது, சண்டை போட்டுக்கொள்வது, பிரிவது அந்த காலத்து வழக்கம். புரியவில்லை. ஆணும் பெண்ணும் குழந்தை நித்யாவுக்கும் சரியாக புரியவில்லை. விளக்கத்துக்கு அவசியமில்லை, படிக்கலாம் என்றாள். மறுபடியும் பாடம் தொடர்ந்தது. ஆம், அவர்கள் காட்டுமிராண்டிகள் தாம், சாக்கடையில் வாழ்ந்தவர்கள்தாம். நாம் 22ஆம் நூற்றாண்டில் எவ்வளவோ மாறிவிட்டோம், எல்லாம் எய்துவிட்டோம். உலக சமாதானம், ஜூபிட்டரில் காலனி, தேசங்கள் கிடையாது, உலக யுத்தங்கள் கிடையாது, ஆயுதங்கள் இல்லை. எவ்வளவு அமைதி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சுதந்திரம். நித்யாவின் மனம் அலைந்தது. ஏன் இப்படி மெலிதான கேலியுடனே எண்ணிக்கொண்டிருக்கிறேன்? எனக்கு ஏதோ உடல் நலம்தான் சரியில்லை. நான் ஏன் கவலைப்படுகிறேன்? இந்த நூற்றாண்டிலே கவலையே இருக்கக்கூடாதே. தூக்கமில்லையா? அதற்கு ஒரு சாதனம். நாக்கு கேட்கும் ருசிக்கு பட்டனை தட்டினால் சுட சுட உணவு. தனிமையாக இருக்கிறதா? நட்பு தேவையா? சென்ட்ரலுக்கு விவரம் சொன்னால் போதும். ஆனா பெண்ணா? உயரம், நிறம், ஏதேனும் பிரத்யேக குணாதிசயங்கள்? 5 நிமிடத்தில்
கேட்ட அளவுடன் குணாதிசயங்களுடன் ஒரு அழகான ஆண் வந்து நிற்பான். என் ஆறுயிரே என்பான். அப்பாவை பார்க்க வேண்டுமா? ஒரு விரல் நுனியில் திரையில் தெரிவார். நித்யா, சுகமா இருக்கியா? உணவு எடுத்துக்கொள்கிறாயா? எல்லாம் நலந்தானே? ஏதாவது வேண்டுமா? 15 நிமிஷங்களில் ஒரு ராக்கெட் பிடித்து வந்து விடலாம். மனத்தில் நினைத்து பார்த்தால் போதும், எதுவும் கிடைக்கும். மனத்தின் எல்லைதான் தேவையின் எல்லை. சங்கீதம், நடனம், உடற்சுகம் இருந்தும் என் மனம் அலைகிறது. நிச்சயம் எனக்கு உடல் நலமில்லை, அழுகை வருகிறது. குழந்தைகளை தவிர வேறு ஒருவரும் அழுவதில்லையே. எனக்கு என்ன குறை? என்னிடம் என்ன தவறு? நித்யா, நித்யா, பாடம் முடிந்து விட்டதா என்ன? குழந்தைகளே, அடுத்த பாடம் வேண்டுமா? விளையாட செல்கிறீர்களா? அடுத்த பாடம், அடுத்த பாடம் என்ற ஆர்வ கோஷ்டி கானம். மானிட்டரில் நித்யாவை பார்ப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி பளிச்சிட்டது. குழந்தைகள் அடுத்த பாடத்தின் அதிவேக கோட்பாடுகளின் சிக்கலான தத்துவங்களில் ஆழ்ந்திருக்க நித்யா மெதுவாக எழுந்து வெளியே வந்தாள். மௌனமான வகுப்பறைகளை கடந்து தின வெளிச்சத்துக்கு வந்தாள். வாயிற்படியில் அவன் உட்கார்ந்திருந்தான். யார் இவன்? அவளை பார்த்ததும் சிரித்தான். என்ன அடையாளம் தெரிகிறதா? ஒரு தடவை என்னை கூப்பிட்ருக்க. ஞாபகம் இல்லை. எத்தனையோ பேரை கூப்பிட்ருக்கேன். என் பேர் ஆத்மா. அப்படியா? என்ன வேண்டும்? உன்னை மறுபடியும் கண்டுபிடிக்க மிகவும் முயற்சி செய்தேன். அன்றைக்கு பாதியில் விட்டு சென்று விட்டாய். என்றைக்கு? எந்த பாதி? எதுவும் ஞாபகம் இல்லை எனக்கு. என்ன வேண்டும் உனக்கு? இன்று மாலை உன்னை என் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். எதுக்கு? பேசுவதற்கு. பேசின பின் உனக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் தூங்கலாம். அதற்கு மேலும் விருப்பம் இருந்தால் இருவரும் 1 வருஷம் சேர்ந்து இருந்து பார்க்கலாம். அப்புறம் முதலில் நீ யாரு? நித்யா தானே உன் பேரு? நித்யா, நான் உன்னை போல் ஒருவன். என்னை போல் என்றால்? நானும் இரவில் சில நேரங்கள் அழுகிறேன். நித்யா பிரமித்தாள். சற்று நேரம் அவனையே பார்த்துவிட்டு அதன் பின் சிரித்தாள். வருகிறேன் என்றாள். நித்யா, நான் விரும்புவது உன் மனத்தை. அதை தனியாக கழட்டி கொடுத்து விடுவா? அதைத்தான் இன்னும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. மாலை சந்திக்கலாம். நான் பள்ளி மாடியில் வந்து அழைத்து செல்கிறேன் என்று கூறி சென்றான். திரும்ப வகுப்பறைக்கு சென்றபோது நித்யாவின் மனம் எதிர்பார்த்தது. எதிர்பார்ப்பில் ஒரு சந்தோஷம் இருந்தது. இவனும் அவர்களைப் போல் இருக்கலாம், இல்லை வித்தியாசமானவனாக இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். அவனுடைய ராக்கெட் கார் சிறியதாக இருந்தது. ஏறக்குறைய அவன் மடியிலேயே உட்கார வேண்டியிருந்தது. அவனிடம் வாசனை சற்று வேறு விதமாக இருந்தது. கார் வானத்தில் எவ்வி பறக்க கொஞ்சம் அபாயகரமாகவே செலுத்தினான். நித்யாவின் வயிற்றில் பயம் கவிக்கொண்டது. சுகமான பயம். அவன் அறைக்கு வந்து மேலுடைய கழற்றி மெலிதான பானமும் கானமும் பருகி பெரிய படுக்கையில் மல்லாந்தபோது ஆத்மா நின்று கொண்டே அவளை பார்த்தான். நீ பிறந்ததே இப்படித்தானா? ஏன்? முகம் மாற்றிக்கொள்ளவில்லையா? இல்லை. அவள் அருகில் உட்கார்ந்து சொல் என்றான். சில வேளைகளில் எனக்கு மன அமைதி இல்லை. எத்தனையோ கிடைத்தும் எத்தனையோ அடைந்தும் சில சமயங்களில் தான் எனக்கு அப்படி தோன்றுகிறது. மனநிலையத்துக்கு சென்று வந்தேன். அவர்கள் மாத்திரை தந்தார்கள். மாத்திரை முடிந்ததும் மறுபடியும் மன அமைதி கலைந்தது. நான் இந்த உலகத்தில் சர்வ வசதிகளையும் உள் மனத்தில் வெறுக்கிறேனோ என தோன்றுகிறது. அதற்கெல்லாம் அப்பால் அல்லது முன்னால் ஒரு துல்லியமான சந்தோஷம் இருக்கிறது என நினைக்கிறேன். என் மனம் அலைகிறது. ஏன் அலைகிறது? ஏன் சில வேளைகளில் அழுகிறேன் என்பது எனக்கு புலப்படவில்லை. உனக்கு? எனக்கு உன்னை பார்த்தபின் கொஞ்சம் அது குறைந்திருக்கிறது. எது? மன அலைச்சல். உனக்குமா? ஆம். நாம் இருவருமே ஒரே அலைவரிசையில் இயங்குகிறோம் என்று நினைக்கிறேன். பிறக்கும்போது ரசாயனம் ஒரே மாதிரி ஏற்பட்டிருக்க வேண்டும். ஒன்று சொல்லட்டுமா? நீ இயற்கையாக பிறந்தவள். அம்மாவின் சூட்டில் பிறந்தவள். சரிதானே? சரிதான். உன் மாதிரி அதிகம் பேர்கள் இல்லை இப்போது. நான் ரசாயன அறையில் பிறந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் எண்ண மாட்டேங்கிறீங்க? ஆம் நித்யா, உன் வியாதிக்கு சரியான மருந்து சொல்லட்டுமா? என்ன? சிரிக்கக்கூடாது. சிரிக்கல. அதற்கு முன் உடைகளை களைந்துவிட்டு சற்று தியானம் செய்ய. ஆர்வத்துடன் பரிவுடன் அவள் உடைகளை அவன் தடுத்தாள். வெட்கப்பட வேண்டும் போல் இருக்கிறது. வெட்கமா? அது சென்ற நூற்றாண்டுடன் போய்விட்டதே. என்ன இருக்கிறது வெட்கப்பட? எல்லாம் அனாட்டமி. பாரு. வேண்டாம் வேண்டாம். வெட்கப்பட வேண்டும் என்கிற ஆவல் என் வித்தியாசங்களில் ஒன்று. விருப்பம் இருக்கிறதல்வா? எதுக்கு? தியானம் செய்வதற்கு. தியானம். என் மனம் முழுவதும் வியாபித்திருக்கும் வெறுமைக்கு வணக்கங்கள். தியானம் என் முழுவதும் மனம் முழுவதும் வியாபித்திருக்கும் நித்யாவுக்கு வணக்கங்கள். போய் மருந்து சொல்கிறேன்றாயே, சொல்.
உன் கவலைக்கு மருந்து தாய்மை. ச்சே ச்சே, இல்லை, உண்மை இதுதான். நீ தேடுகிற வித்தியாசமான ஒன்று தாய்மை நித்யா, தாய்மை. இந்த நூற்றாண்டில் நீங்கள் தளர்த்தி கொண்டு விட்ட தாய்மை. தாய்மை என்றால் உண்மையான தாய்மை. உன்னுள் ஒரு விதை பதிந்து அது உன் உள்ளேயே வளர்ந்து உன்னிடமிருந்து பிறந்து உன் மார்பிலேயே விளையாடி அதெல்லாம் இப்போது நீங்களே வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்ட வேதனைகள், சந்தோஷங்கள். ஆம், வேதனையிலும் சந்தோஷம். சொல்லு நித்யா, முடிவெடுத்தால் போதும். அரசாங்கம் உன்னை கண்ணாடி போல பாதுகாக்கு, பரிசோதித்து அவர்களுக்கு இந்த குழந்தைகளும் வேண்டும். கம்ப்யூட்டரை கவனித்துக் கொள்ள, உபகிரகங்களை சமாளிக்க, நெடுந்தூர ராக்கெட்டுகளை செலுத்த, எல்லாவற்றுக்கும் இயற்கையாக பிறந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள். உன் உரத்தில் ஒரு உயர்தர பிரஜையை நீ உண்டாக்கிய அவனுக்காக வலித்து, அவனுக்காக ரத்தம் தந்து, அவன் உன்னிலிருந்து புறப்பட அதில் நீ காணும் சந்தோஷம், நீ தேடும் துல்லிய சந்தோஷம். நித்யா, இதுதான் உண்மை. உன் வெறுமையை நான் நிரப்புகிறேன். நித்யா, இனி வருத்தப்படாதே, என் அருகில் வா. நானும் நீயும் சேர்ந்து கொள்ளலாம். நம்மை பிரிப்பது இனி கஷ்டம். அழுக்கும் வரை இருப்போம். அழுக்கவே இல்லை என்றால் 120 வருஷங்களும் ஒன்று சேர்ந்தே இருப்போம். கல்யாணம் என்பது காட்டுமிராண்டித்தனமான வழக்கமாக இருந்தாலும் இன்றிரவு நாம் ரகசியமாக கல்யாணம் செய்து கொள்ளலாம். நாம் தப்பி பிறந்தவர்கள், இந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்களே அல்ல. வா என் காதலியே, என் அருகில் வா. நித்யா ஒரு நிமிடம் தயங்கினாள், தீர்மானித்தாள். ஆம், தாய்மை தான் எனக்கு தேவை போலும். அவன் என்னை போன்றவன் தான். இவனுடன் வாழலாம், இவனிடம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். முடிவெடுத்து விட்டாள். சற்று நேரம் குளித்து விட்டு வருகிறேன் என்றாள். நானும் வருகிறேன், இருவரும் குளிக்கலாம். வேண்டாம், நீ என் கணவன். அவள் உடல் எங்கும் மெலிதான மின்னல்கள் மின்னின. தண்ணீர் பரிவாக அவளை வருட அவள் உள்ளே இப்போதே ஒரு சிறிய நட்சத்திர ஊசி போல உணர்ந்தாள். என்ன முட்டாள் நான்! இது தெரியாமல் எங்கெல்லாமோ அலைந்திருக்கிறேன், எதையெல்லாமோ தேடியிருக்கிறேன். துடைத்துக் கொள்ள வேண்டும் என்று கத்தினாள். பக்கத்து அறையில் இருக்கிறது, நான் வரட்டுமா? வேண்டாம். நனைந்த உடலை துடைத்துக் கொண்டு அவன் உடைகளில் ஒன்றையே அணிய விருப்பப்பட்டு அதை அணியும் போது கீழே விழுந்த கடிதத்தை எடுத்தாள். மடித்திருந்தது. ரகசியம் என்ற எழுத்துக்கள் ஒளிர்ந்தன. எதிர்பார்ப்பு அவள் நரம்பில் துள்ளியது. என் கணவனுக்கு கடிதத்தை பிரித்தால் என்ன? ரகசியம் என்ன ரகசியம்? கணவன் என்ன அழகான வார்த்தை. அரசாங்க கடிதம், அல்ட்ராவிஷன் பிரதி. உலக அரசாங்கம் 45ஆம் பகுதி, உள்துறை மக்கட் பகுதி. உயர் பிரஜை திட்டம். அன்புள்ள ஆத்மா, 8 பெண்களை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்களில் விதைத்தது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுவிட்டது. இன்னும் ஒரு பெண்ணை கர்ப்பப்படுத்திவிட்டால் உங்களுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு சென்று திரும்ப ஒரு இலவச பிரயாணச் சீட்டும், அங்கே உலக அரசின் மகத்தான விடுதியில் 15 தினங்கள் தங்குவதற்கு எல்லா வசதிகளும் அளிக்கப்படும். வேட்டை தொடரட்டும். அன்புடன், இயக்குனருக்காக இணைப்பு. நித்யா என்கிற பெண்ணை பற்றி நீங்கள் கேட்டிருந்த விவரங்கள் முழுவதும். நித்யா அந்த கடிதத்தை மடித்து தனக்குள் வைத்துக் கொண்டாள். மெதுவாக அறைக்கு வெளியே வந்தாள். வா என் வித்தியாசமான மனைவியே என்றான் ஆத்மா. ஆத்மா, உன்னிடம் டெர்மினல் இருக்கிறதா? இருக்கிறது. ஏன்? அவள் மேல் வைத்த கையை உதறினாள். காட்டு, எனக்கு மத்திய அமைதி இலாக்காவுடன் பேச வேண்டும். புரியவில்லை நித்யா. புரிந்து விட்டது ஆத்மா. மானிட்டர் திரையில் அதிகாரியின் முகம் தெரிய, என்ன வேண்டும் பெண்ணே என்று சிரித்தார். என் பெயர் நித்யா. என்னை என் வீட்டுக்கு அழைத்து செல்ல யாராவது ஒரு பெண்ணை அனுப்ப வேண்டும். என் விருப்பம் இல்லாமல் ஒருவன் என்னை தாயாக்க முயற்சி செய்கிறான். அப்படியா? மிகப்பெரிய குற்றம். உடனே அனுப்புகிறோம். 15 செகண்டுகளில். எங்கே இருக்கிறாய்? என்ன நித்யா அது? நீ விரும்பித்தானே வந்தாய். இப்போது என் சர்வ சுதந்திரத்தையும் கெடுத்து விட்டாயே. புழுவே என்று கடிதத்தை அவன் முகத்தில் எறிந்தாள். அமைதிப்படை பெண்கள் வந்தபோது நித்யா மெலிதாக விசும்பிக் கொண்டிருந்தாள். முற்றும். அது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? திஸ் வாஸ் ஆக்சுவலி குவைட் நைஸ். ஐ என்ஜாய்ட் இட். நல்ல இமேஜினேஷன் ஆக்சுவலி. யூனோ, எக்ஸ்பிளைன் பண்ணுறது தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நல்லா. ரியலி வெல் புட் டுகெதர் ஷார்ட் ஸ்டோரின்னு சொன்ன எனக்கு வார்த்தையே வரல, சாரி. ரியலி நைஸ்லி புட் டுகெதர் ஷார்ட் ஸ்டோரி. தட்ஸ் த பெஸ்ட் ஐ கேட் சே. அஃப்கோர்ஸ் சுஜாதா அருமையாக எழுதியிருக்காரு. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.